அமுதா, என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா? நான் வரேம்மா. அமுதா, எனக்கு மனசே சரியில்லடா. உனக்கும் அம்மா? என்னடா உனக்குமான்னு கேக்குற? ஏண்டா என்னமாச்சு? உனக்கு மனசு சரியில்லையா? ஆமா ஆமா, உனக்கும் தான் மனசு எப்படி சரியா இருக்கும்? இவ இருக்காளே கோத, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு யார் கண்டா? ஆமாம்மா, நானும் எதிர்பார்க்கல. அதை கேட்டதும் என் நெஞ்சை வெடிச்செடுத்து. இந்த பொண்ணுக்கு புத்தியில ஏன்டா இப்படி எல்லாம் தோன்றதோ தெரியல. அத்திம்பேர் மந்திரம் சொல்லி திருமங்கலை எடுத்து கொடுத்து அப்பதான் என் கல்யாணம் சொல்றா. நடக்குமா? டேய், நீ ஏதாவது அவள்கிட்ட பேசி பாத்தியா? அமுதா, அவ மனசுல நிஜமாவே என்ன இருக்குடா? உன்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பலே, சொல்லுடா. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லு என்கிட்ட. என்னடா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? கோதையிட்ட நீ ஏதாவது கேட்டியா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாடாடா? இல்லம்மா. கேக்கலையா? கேக்கல. என்னடா இது? நேர ராத்திரி போய் சாப்பிட்டு தூக்கி போயிட்டியா? அவள்கிட்ட பேசலையா? எதுவும் கேட்கலையாடா அவள்கிட்ட? இல்லம்மா. சரி, நேரா எடுத்து நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. அமுதா, அமுதா, டேய் நில்லுடா. அமுதா, இந்த பாருடா, ஆபீஸ் போயிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரியாவது அவள்கிட்ட ஏதாவது பேசி பாருடா. கண்டிப்பா அது பாரு உன்கிட்ட சொல்லுவடா. அவ மனசுல என்ன இருக்குன்னு ஒன்னால் தான்டா தெரிஞ்சுக்க முடியும். ஆமண்டா, அவ கண்ணன் ஆசைப்பட்டது முதல்ல எனக்கு பிடிக்கலதான், வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு என்ன காரணம்ங்கிறது உனக்கு தெரியுமோ இல்லையா? ஒருவேளை அத நினைச்சு ஏதோ கோவப்படுறா போல் இருக்கு. புரியல. டேய், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன்டா அவள்கிட்ட. நீ அவள்கிட்ட ஏதாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைடா. நீ 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 சொன்னா புரிஞ்சுப்படாவோ? புரிஞ்சுக்க வேண்டியது கோதை இல்லம்மா, நீதான். நானா? டேய் 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 டேய், என்னடா சொல்ற? கோதை காரணம் இல்லாம கண்டிஷன் போட மாட்டா, அவ கெட்டிக்காரி. டேய், உங்க அப்பா மாதிரியே பேசுறியடா. கோத காரணம் இல்லாம கண்டிஷன் போட மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன காரணம் தான் தெரியலடா. கொஞ்சம் கேட்டு சொல்லுடா. என்னடா? வாங்க. என்ன ரங்கம், என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலண்ணா. ஏதா ஆய் தொலைஞ்சாதான் தேவலையே. ஏன் ரங்கம், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம என்ன பண்ண சொல்றேன்? இந்த ஆத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறப்ப நான் பேசிதானே என் மனசை தேத்திக்க வேண்டியிருக்க. பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு கண்ணநாத்துக்கு போய் மைத்திரி மாமிட்ட பேசி சம்மதம் எல்லாம் வாங்கிட்டோம். இப்ப என்னடான்னா இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு கண்டிஷனை போடுறா. சரி, அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுடா, அவளுக்கு புரிய வைடான்னு இவன்ட்ட சொன்னா உங்க பிள்ளை என்கிட்ட சொல்றான், நீ தான் புரிஞ்சுக்கணுமான்னு. நீங்க இருக்கல, எதை பத்தியும் கவலை கிடையாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஏதோ நீ ஒன்னும் டென்ஷன் ஆயிக்காத அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறமா ஏதோ மனசுல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல, ஒரே கலக்கமா இருக்கு. நம்பிக்கையை மட்டுமே மனசுல வச்சுட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தான் புரியல, கலங்கி போயிருக்கேன். ரங்கம், கல்யாண வயசுல நமக்கு குழந்தைகள் இருக்கா, இன்னும் நீ இப்படி குழந்தை மாதிரி கலங்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப நீ எதுக்கு அனாவசியமா கவலைப்பட்டு பயந்துட்டு இருக்க? அது இல்லனா, கோத உப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவ சரியா இல்ல, மனசுல எதையோ போட்டு குழப்பின்னு இருக்கான்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்க அப்பாவும் பிள்ளையமா மாத்தி மாத்தி என்ன சொன்னேன்? கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம் சொல்லல, அதனால அவ மனசுல வருத்தப்பட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்போ நான் சம்மதம் சொல்லிட்டேன், நான் மட்டுமில்ல மைதிரி மாமியும் சம்மதம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை, என்ன குழப்பம் இருக்க முடியும்? ரங்கம்,
கோத அவ விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கா. அவ கல்யாணத்துக்கு நம்ம சம்மதம் மட்டும் போறாது, அத்திம்பரோட சம்மதமும் வேணும் தான் அவ சொல்லிட்டால. அது ஒரு காரணம்னு வேணா நான் ஒத்துக்கிறேன்னா, ஆனா அதுதான் முழு காரணம்ங்கறத என்னால ஒத்துக்கவோ ஏத்துக்கவோ முடியல. கோத அவ மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பின்னு இருக்கா. அவளுக்கு என்னமோ ஆயிடுத்து. அவ மாறிட்டானா? அவ கண்டிப்பா மாறிட்டா. அவளுக்கு ரங்கம், உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ரங்கம். என்ன அமுதா, நான் சொல்றது சரிதானே? இப்படியே இவ கவலைப்பட்டு இருந்தா இவ உடம்பு என்னத்துக்காருது? ஆமாம்மா, நீ நினைக்கிற மாதிரி கோதை இன்னும் மாறல. நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா கோதையோட கண்டிஷன் ஒரு விதத்தில் நல்லதுதான். அத்திம்பேர் மூலமா தான் தன்னோட கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அத்திம்பேர் குடும்பம் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறா. அது மட்டும் இல்லம்மா, லக்ஷ்மி இந்த ஆத்த மாட்டு பொண்ணா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறோன்னு, அந்த ஆசை பூர்த்தி ஆகணும்னா கோதையோட கண்டிஷன் அவசியம்தான். ஆமா ரங்கம், அமுதம் சொல்றதுதான் சரின்னு என் மனசுக்கு படுறது. கோதை அவ கண்டிஷன்ல நிச்சயமா ஜெயிப்பா. அவ நினைச்சபடி அத்திம்பரோட தலைமையில அவ கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத ரங்கம். ஏமா, இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல? அதுக்கு இல்லடா, நீ எதுக்கும் கோதையிட்ட பேசி பாரு. என்னம்மா நீ விக்ரமாதித்தன் காதல வர வேதாள மாதிரி திரும்ப திரும்ப மரத்தைய தூத்தின்னு இருக்க? சரிடா அமுதா, அம்மாவோட நிம்மதிக்காக கோதைகிட்ட நீ பேச என்ன? சரிப்பா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நாங்க 2 பேரும் ஆபீஸ் புறப்படலாமா? சரிடா, போயிட்டு வா. ஜாகிரதையா டிரைவ் பண்றா. சரிம்மா, போயிட்டு வரம்மா. போயிட்டு வா. ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இருமா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டியிருக்கு. என்ன சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன். அப்போ லஞ்ச் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். பை. அடடே, என்னம்மா மோகனா, இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பிட்டு? ச்சே, சகுனமே சரியில்லை. என்ன மோகனா, என்ன கேட்டுட்டு இப்படி கோச்சுக்கிட்ட? சின்ன புள்ள இப்படி கோவப்படலாமா? வாங்க. என்னடி ஆபீஸ்க்கு அவசரமா போகணும்னு கிளம்புன, இங்க வந்து சோஃபால உட்காந்துருக்க? அவசரம்தாம்மா, அவசரமே தான். ஆனா சகுனம் சரியில்லையே. ஒத்த பிராமண எதிரில வந்தா போற காரியம் பழிக்கவே பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னடி உளர்ற? ஒத்த பிராமணர் எதிரில வந்தா தானே ஆகாது. இவர்தான் பிராமணர் இல்லையே. அதானே சரோஜா. மோகனா, ஏன் இப்படி சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க? நான் சம்பந்தத்தோட தான் பேசுறேன். அம்மா தான் வந்து காரியத்தை கெடுத்துட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். பாத்தியா சரோஜா, பெத்த அப்படம் வாய்க்கு சமத்துடன்னு சொல்றா. மோகனா, நீ வர வர அளவுக்கு மீறி பேசுற. கேளு சரோஜா, நல்லா கேளு. எல்லாம் கோதை கொடுக்குற இடம். கோதையா? கோதை எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் கோதையா? கோதையோ ராதையோ யாருக்கு தெரியும்? உங்க அம்மா தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. ஆபீஸ்ல மோகனுக்கு கோதைன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ தான் மோகனுக்கு ஃப்ரெண்டு, பிலாசபர், கைடு எல்லாம். அதான் சொன்னேன். நல்லா சமாளிக்கிறீங்க, ரொம்ப நல்லா சமாளிக்கிறீங்க. கமல் கூட ஒரு படத்துல 10 வேஷம் தான் நடிச்சாரு. அவர் கூட உங்ககிட்ட தான் வந்து நடிப்பை கத்துக்கணும் போல. அம்மா உங்ககிட்ட ஏமாந்ததுல ஆச்சரியமே இல்ல. இருங்க இருங்க, ஒரு நாள் சாயம் வெளுக்கத்தான் போகுது. பெருமாளே, முதல்ல ஒத்த பிராமணன்னு சொன்னா, இப்ப நடிகர் சொல்றா. போக போக என்னென்ன சொல்ல போறாளோ. என்னங்க, அவ கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டா. ஆனா அவ கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கே.
அம்மா இப்போ அது உனக்கு உரைச்சுதே, கேளுமா. ஏன் இன்னும் உன் கழுத்துல தாலி கட்டலன்னு கேளுமா. ஏய், நான் அதை சொல்லலடி. நவகிரக கோயிலுக்கு நீ கூப்பிட்டப்போ அவரால வர சௌகரியப்படாதுன்னு சொன்னார்ல, அத சொல்றேன். ச்சே, இந்த ஆள் திருந்தாம இருக்க காரணமே நீதாம்மா. சரோஜா, நான் என்ன பண்ண முடியும்? நீ கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டப்ப ஆபீஸ்ல எக்கச்சக்கமான வேலை. மினிஸ்டர் ஃபோன் பண்ணி உடனே வாடினாரு. ஃபாரின் டெலிகேட்ஸ் வேற நான் பார்க்க காத்துட்டு இருக்காங்க. யூனியன் ப்ராப்ளம் வேற. வேலை வேலை வேலை, ஒரே வேலை. ஆ, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரே வேலைதான்னு தெரியும். மோகனா, நான் எதுக்கு இப்படி உழைக்கிற கஷ்டப்படுறேன்? எல்லாம் உங்களுக்கு ஆதாரமா? அம்மாவும் நீ நல்லா இருக்கணும், மதிப்பு மரியாதையோட வாழணும், ஊரே உங்களை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும். அதுக்காக தானம்மா? அடடா, என்ன தியாகம் பா. மோகனா, நீ எவ்வளவு என்ன கேவலமா பேசலாம் தாங்கிப்பம்மா. ஆனா உன்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. அப்பான்னு ஒரு தடவை என்ன கூப்பிடுமா? கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன். நிஜமாவா? ஆனா அம்மா கழுத்துல தாலி கட்டின பிறகு. மோகனா, எனக்கு அவர் தாலி கட்டினாலும் கட்டாட்டாலும் அவர் உனக்கு அப்பா தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. சொல்லு சரோஜா, அவளுக்கு இதெல்லாம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. உன் வேஷத்தை கலைக்க நானும் கோதையும் போட்டு திட்டத்தை நீ சாமர்த்தியமா உடைச்சிட்ட. ஆனா அது எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் வேஷம் கலையத்தான் போகுது. சரிம்மா, நான் வரேன். பெண்களுக்கு எப்பவுமே இறங்கின மனசுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்ணுக்கு மனசு ஒன்றும் கல்லாவே இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. உங்க பேரை சொன்னாலே அவ எரிஞ்சு எரிஞ்சு விழறா. இவளுக்கான எவ்வளவோ பண்ணியிருக்கேன். இவ்வளவு ஒரு சாதாரண பொண்ணு அவ வளர்த்தேன். ஒரு ராஜகுமாரி போலதான வளர்த்தேன். இவளுக்கு ரெண்டா குறை வச்சேன். என் மனசு என் பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டாள. ஒரு தகப்பனுக்கு தான் குழந்தை அப்பான்னு கூப்பிடுறதை விட வேற எது சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாள. அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் மோகனா இல்லைங்க, நீங்க தான். நானா? ஆமாங்க. அவ உங்களை என்ன கேட்டா? காசு பணம் கேட்டாளா? நகை நட்டு கேட்டாளா? இல்ல காரு பங்களா தான் கேட்டாளா? இல்லையே, என் கழுத்தில் தாலி தானே கட்ட சொல்றா. அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. எனக்கு மட்டும் ஆசையில் நினைக்கிறியா சாரோ? உன்னை என் மனைவியாகவும் மோகனாவை என் பொண்ணாகவும் ஊரறி ஏத்துக்க முள்ளே நான் துடிக்கிற துடிப்போம், நான் படுற வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என் சூழ்நிலை அதுக்கு இடம் தரலையே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சாரோ? என்னங்க, எல்லாம் சரியாயிடும், விடுங்க. என்ன கோத, எதையோ மும்முரமா தேடிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, என் ஆபீஸோட ஒரு முக்கியமான பேப்பர் எங்கேயோ வச்சுட்டேன், அதான் தேடின்னு இருக்கேன். நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டியே, என்னாச்சு உனக்கு? நீ கூட தான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா பிரிஸ்கா இருப்ப, இப்போ ஏதோ 10 நாள் ஜுரத்துல இருந்த மாதிரி இருக்க. உனக்கு காரணம் தெரியாதா?
தெரியும்ண்ணா. நம்ம 2 பேரோட இந்த நிலைமைக்கும் ஒரே காரணம் தான். பட் ஐம் சாரிண்ணா. அமைதியா இருந்த உன் மனசுல நான் தான் ஒரு கல்லை தூக்கி போட்டு உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். கோதை, இந்த விஷயத்தை நீ சொல்லலைனாலும் வேற யார் மூலமாவது எனக்கு தெரிய வந்திருக்கும். இந்த விஷயத்த இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிறத விட உன் மூலமா தெரிஞ்சுன்றது ஒரு விதத்துல நல்லதுதான். அப்புறம் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. அவகிட்ட கேட்டியா கோதை எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா அப்படின்னு? காலையில கேட்டு தொலைச்சி எடுத்துட்டா. ஏதோ சமாளிச்சு வந்துட்டேன். அப்பா கூட இருந்ததுனால நான் தப்பிச்சேன். பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு எனக்கு புரியல. அத்திம்பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மா கிட்டையும் கேட்க முடியாது. பின்ன இது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இந்த பார் கோதை, அம்மா முதல் கல்யாணம் பண்ணின்றதுக்கு ஆதாரமா அத்திம்பேர் கல்யாண பத்திரிகை காட்டினார்னு சொன்னியே, அது உங்ககிட்ட இருக்கா? ஆ, அது யாருக்கும் தெரியாம பத்திரமா என் ஹேண்ட்பேக்லயே வச்சிருக்கேனா. சரி, அதை எடுத்து கொடு. எதுக்கு? அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கதான். எடுத்து கூட. ம், சரி. ம், ஜாக்கிரதை. இதுல அம்மாவோட அப்பா பேரு ராமனையங்கார்னு போட்டுட்டு ஊர் பேர் மொட்டையா சூளைமேடுன்னு போட்டிருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா பேரு ஸ்ரீரங்க வேணுகோபால் ஐயங்கார்னு போட்டுட்டு அட்ரஸ் எதுவும் போடலையே. நான் தான் சொன்னேனா, அவளை ரொம்ப நன்னா தெரிஞ்ச அத்திம்பேருக்கே அவ இன்னும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இது 20-25 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அப்ப நாம பிறக்கவே இல்லை. என்ன பண்றது? அந்த பத்திரிக்கையை கொடு. ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அண்ணா, நம்ம உப்புளி மாமா ரொம்ப வருஷமா நம்ம குடும்பத்தோட தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்டா இத பத்தி எல்லாம் தெரியும்ல. ஆமா கோதை, அப்ப அவர்கிட்ட விசாரிக்கலாமா? சரிவா போலாம். அதை பத்திரமா உள்ள வை. வா போலாம். வா.